நமச்சிவாய். பாப்பாக்கு செடி ஆயிடுவோம். பாப்பாக்கு ஒரு பேண்ட் இப்பதான் ஒரு 2 வருஷமா தான் வந்திருக்கேன். 2-3 வருஷம் தான். அதுக்கு முன்னாடி நாங்க தான் கல்யாணம் இதுனால வர முடியல. எங்க லோக்கல்ல மேரேஜ் ஆயிடுச்சா? இன்னும் அவ்வளவு தூரம் போகணும், பயணிக்கணும். வாங்க நேதாஜி சுப்பு. இன்னைக்கு வந்து மார்ச் மாதம் 18ஆம் தேதி. இந்த சகோதரர் பாபு கதிரவன் நாங்கள் எல்லாம் வந்து இப்போ பர்வதமலை மலை ஏறிக்கிட்டு இருக்கோம். ஒரு வெயில் நேரத்தில் ஏறிங்க நிறைய பேர் கேட்குறாங்க. நாங்கள் சொல்லிட்டோம் இந்த பாதைகள்லாம் பார்த்து பொறுமையாக ஏறி ஐயாவை பார்த்து முடிஞ்சால் நைட் அங்கேயே தங்கிடலான்னு யோசிச்சிருக்கோம். அண்ணன் சரவணன். ஆமாம், அவர் சரவணனா. ரொம்ப சந்தோஷம். அங்கங்கே இந்த மாதிரி கடை இருக்குது. இப்போ வந்து அடுத்த ஒரு இலக்கு இடத்துக்கு வந்திருக்கோம். ஐயா இங்கே ஒருத்தர் இருக்காரு. ஸோ அவரை பார்த்துட்டு போவோம். ஓம் நம சிவாய. பர்வதமலை ஏறிக்கிட்டு இருக்கோம். மார்ச் மாதம் ஒரு அற்புதமான பயணம். சிவனை பார்க்க ஸ்பீடு வரும். ஒரு உடம்புக்கு வந்து ஸ்ட்ரென்த் வரும். ஓம் நம சிவாய. பர்வதமலையில் ஒரு வசதி என்னென்னா, எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி தியாக உள்ளங்கள் மேலே மலையில் ஏறி கடை போட்டிருக்காங்க. அதில் கூழ் மோர் வித்து பேடிஎம்மில் வந்து நீங்கள் பே பண்ணிக்கலாம். கையில் காசு எடுத்துகிட்டு ஒன்றும் கூட கிடையாது. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. இவ்வளோ ஹைட்டில் மலையில் வந்திருக்கோம் பாருங்கள். தண்ணிக்கு எதுக்குமே கவலைப்பட தேவையில்லை. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. இது வந்து கடப்பாறை ரூட்டுன்னு சொல்கிறாங்க. வாங்க போவோம். இதான் கடப்பாறை பிடிச்சி ஏறுறது. பர்வதமலைக்கு மேலே போகிற ரூட்டு. ஓம் நமச்சிவாய. நீங்க மேல போயிடுங்க, அந்த இரும்புக்கு போயிடுங்க. வெளியே ஒரு கோடு தெரியுது பாருங்க, அதான் வந்த வெளி. இந்த வந்த வெளியில் இப்படி வந்துட்டு இன்னும் வந்தா அதோ தெரியுது பாருங்க, அந்த இடத்துக்கு தான் இப்போ போகிறோம். கமான். ஓம் நமச்சிவாய். ஐயனை சந்திக்கிறதுக்கு வந்தாச்சு. இந்த இடத்துல நம்ம நடந்து வர்றதே பெரிய விஷயம். இவ்வளோ பெரிய ஒரு மடத்தை கட்டி கோயில் கட்டியிருக்காங்கன்னா சாதாரண விஷயம் இல்லை. ஹேட்ஸ் ஆஃப். சாமி பார்க்கலாம். ஒரு வழியாக வந்துட்டோம். சுந்தரமாவது நீ